இட்ஸ் போட் சினிமாவில் எந்த இப்படின்னு நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் 6ஓட சண்டே எபிசோடு வந்து வெளியாகிடுச்சு. ஸோ இந்த சண்டே எபிசோடில் எடுத்த உடனே வந்து ஒரு ஃபைட் வந்து நடக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ லிட்ரலாக உமையர் மேலே வந்து ஷபானா அண்ட் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோபமாக வந்து ஒரு விஷயம் வந்து அவங்க வெளிப்படுத்தினதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி உமையர் அப்படி என்ன சொன்னார், ஏன் அவங்க கோவப்பட்டாங்க அப்படிங்கிறது பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு உமையர் வந்து பார்த்திங்க, உமையரும் பிரியாராமனும் வந்து நேற்று அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து வின் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் வந்து கொடுக்கப்படும். ஸோ அந்த அட்வான்டேஜில் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போது ரெண்டு பேராக வந்து சூஸ் பண்ணணுமா. பிரியாராமன் வந்து ஜெயிச்சிருக்காங்களா, அவங்க வந்து யாராவது 2 குக்கை வந்து செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உமையர் வந்து ஜெயிச்சிருக்காரு, அவர் வந்து 2 குக்கை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ பிரியாராமன் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சுந்தரி அக்காவை வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இவங்க செலக்ட் பண்ணுற 4 பேருக்கு என்ன ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்னா 15 பேருக்கு வந்து குக் பண்ணணும். அதாவது லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து அவங்க குக் பண்ணணும் அப்படிங்கிறத, இந்த செட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து குக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ பிரியாராமன் வந்து ஒரு வேலிடாக ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ஸோ சுந்தரி அக்காவுக்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய பேர் குக் பண்ணி. ஸோ அதனால் நான் சுந்தரி அக்காவை சொல்கிறேன். அதுக்கப்புறம் லக்ஷ்மி மேமையும் வந்து பிரியாராமன் வந்து கோத்து விட்டுறாங்க. ஸோ எப்போது சேலஞ்ச் வந்தாலும் வந்து கொஞ்சம் காம்படிஷனாக இருக்கிறனால பிரியாராமன் வந்து லக்ஷ்மி மேமை வந்து சூஸ் பண்ணுறதை வந்து நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அப்படியே இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா உமையர் வந்து யாரை சூஸ் பண்ணார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு மதுமிதாவை, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷபானாவை சூஸ் பண்ணிவிட்டு அவர் ஒரு காரணம் சொன்னார். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷபானா வந்து பயங்கரமாக கடுப்பாயிட்டாங்க. ஸோ என்ன சொன்னார் அப்படின்னா, ஷபானாவை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். என்ன அப்படின்னா, நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன்னா, இப்போது இவங்கள செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நாங்கள் கொஞ்சம் லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே வந்து சமைப்பாங்க. அதனால் அவங்க எல்லாருமே வந்து சமைக்கிட்டோம். நிறைய பேருக்கு அவங்களால சமைக்க முடியும். நாங்கள் பாய்ஸ் வந்து நான், நந்தகுமார், ராஜு எல்லாம் ஜாலியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொன்னதை வந்து பார்த்திங்கன்னா ஷபானாவுக்கு வந்து ஏற்றுக்கிற மாதிரி வந்து இல்லை. அவங்க வந்து செம கடுப்பாயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து நிற்கும் போது வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக சொன்னாங்க, மவனே நீ இன்னொரு வாட்டி வா, நாங்கள் வின் பண்ணிவிட்டு உன்னை தான் வந்து டார்கெட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு உமையர் வந்து, நான் 4 வாட்டி வின் பண்ணியிருக்கேன், நான் வந்து எனக்கு இந்த அட்வான்டேஜ் கிடச்சிருக்கு, நான் கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்களும் வின் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கொடுங்க, நானும் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உமையர் வந்து சொல்லிடுறாப்புல. அதுக்கப்புறம் ஷபானா இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீ என்னை செலக்ட் பண்ணது கூட ஓகே தான், ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா, எப்போல்லாம் வந்து சேலஞ்சிங்காக ஒரு அட்வான்டேஜ் வருதோ அது எல்லாத்தையும் வந்து நீ லேடிஸ்கிட்ட வந்து தள்ளிடுற. எப்போல்லாம் அதாவது லக்ஷ்மி மேம் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட வந்து தள்ளிடுற. ஆனால் எப்போல்லாம் வந்து பெனிஃபிட் வர மாதிரியான ஒரு சேலஞ்ச் வருதோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா நீ அதை வந்து ராஜுக்கு கொடுத்துட்ற. அது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அப்படியே ரொம்ப கோவமாக ரொம்ப அப்செட்டாக வந்து அவங்க இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எல்லாருமே ஒரு பதட்டமாக இருந்ததையும் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க 4 பேர் இப்போ சூஸ் பண்ணாங்கல்ல, லக்ஷ்மி மேம், சுந்தரி அக்கா, ஷபானா, மதுமிதா, இவங்க 4 பேரும் சேர்ந்து நம்ம திரும்பவும் அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணி உமையரை வந்து பழி வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சபதம் எடுத்துகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த ஷோ ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு கிளாஷ் மாதிரி வந்து போனது. ஸோ அது வந்து ரியல் சண்டையாக நம்ம பிக் பாஸ்லலாம் இருந்தால் பார்ப்போம்ல, அந்த மாதிரியே ஒரு சண்டை மாதிரியே வந்து போச்சு அங்கே. அதுக்கப்புறமா என்னமோ நடந்திருக்கு போல், அதை வந்து கட் பண்ணிவிட்டு அவங்க வேறு ஏதோ வந்து காட்டினதை வந்து பார்க்க முடிஞ்சுது. பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஷபானா ரியாக்ட் பண்ணது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை உமையர் சொன்னது தப்புன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி எல்லா குக் வித் கோமாளி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.